தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக பேசும்படியாக ஆவியானவர் அருளுகிற கிருபைக்காக அவருக்கு எல்லா துதிகன மகிமையும் உண்டாவதாக. அநேகர் இந்த செய்திகளை கேட்கிறீங்க, ஆசீர்வாதமாயிருக்கின்ற எங்களையும் உற்சாகப்படுத்துகிறீர்கள். தேவன் தொடர்ந்தும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தி அவருடைய வருகையின் போதோ நாங்கள் மரணிக்கும் போதோ உங்களுடைய ஆத்துமா அந்த நித்தியத்துக்குள்ளே போய் சேரத்தக்கதாக நாங்கள் வாழ தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. முக்கியமான ஒரு காரியத்தை நாட்கள்ல பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் பவுல் 20வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து தன்னுடைய ஊழியங்கள் முடிய போகிறது என்பதை அறிந்து தன்னுடைய காலம் தன்னுடைய நேரம் நெருங்கி விட்டது என்று அறிந்து அவர் என்ன செய்கிறாரு, சபையின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை தன்னிடத்துல சேர்த்து அவர்களுக்கு அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு காரியத்தை போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். பவுல் ஆகிய ஆண்டவரால நேரடியாக சந்திக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஊழியனாகிய நான் எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், எப்படி என்னை தாழ்த்தினேன், எப்படியான காரியங்களுக்குள்ள கடந்து செய்து உண்மை முத்தமாய் தேவ சித்தத்தை செய்தேன், அதே போல நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க என்பதாக அவர்களுக்கு கற்பிக்கும்படியாக மூப்பர்களை தன்னிடத்துல வரவழைத்து சொல்லுகிறார். 18வது, நான் ஆசியா நாட்டிலே வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் இந்த ஆசியால ஊழியம் செய்ய தொடங்கி அந்த முதல் நாள் நான் உங்களிடத்துல வந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் எப்படியாக உங்களோடு இருந்தேன், எப்படியாக வாழ்ந்தேன், எப்படியாக முன்மாதிரியாயிருந்தேன், எப்படி தேவனை மகிமைப்படுத்தினேன் என்பதை நீங்க எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறீங்க. நீங்க சாட்சி சொல்லத்தக்கதாக நான் உங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் என்பதாக தைரியமாக எழுந்து நின்று என்னிடத்துல ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டா, உங்களை வஞ்சித்த காரியங்கள் உண்டா, தேவனை நோகப்படுத்தின காரியங்கள் உண்டா, உங்களுக்கு நான் இடரலா இருந்த காரியங்கள் உண்டா, இத பாருங்க, என்ன மாதிரி நீங்களும் ஊழியம் செய்யுங்க, நான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கத்தக்கதாக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பின்பற்றுங்க, நான் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறேனோ அதை போல என்னை பின்பற்றுங்க என்று தன்னுடைய காலம் முடிந்து போகிறது என்பதை அறிந்து மூப்பர்களை வரவழைத்து அவர் அங்கே அநேக காரியங்களை சொல்லி அவங்கள்ட்ட கேட்கிறார். என்னுடைய ஊழியம் அப்படியாக தேவனுக்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக உண்மையாய் சாட்சியாய் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க என்பதாக கேட்கிறார். தன்னை காண்பிக்கிறார் மாதிரியாக. மீதியான காரியங்களை நாளைக்கு பார்க்க தேவன் கிருபை தருவாராக. ஆமென்.